இப்ப ஜாயனும் கேட்டுட்டு இருக்கான், அன்னைக்கு ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது என்ன பிடிக்கும்னு சொன்னி அப்படின்னு. சீச்சி அதை நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி டெய்லியுமே என் கூட வரைய அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ஹோம்ஒர்க் காப்பி பண்ணோன்னு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு என் பைக்ல ஏறினல்ல நீயே அப்படின்ற மாதிரி கேட்கும். வேற வழி இல்லாம ஏறின அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற யார் கூட போலான்னு நினைச்சேன், குவான்சோ கூட போலான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சீச்சி அவன் கூட எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வேற யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கின்னு சொல்ல வர. அதோட இந்த எபிசோட் தாஜா ஹவ் வெல்கம் டு மயா ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல யான்ஸு ஜாயினை தான் காட்டுறாங்க. யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்த்தாவ நமக்கே காமெடியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஜாயினும் சொல்லிட்டு இருக்கான், நான் சின்ன வயசுல நீ வேற என்ன லவ் பண்றியோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னா நான் டைரக்டா போய் கன்ஃபஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப்ல சொல்லலையேன்ற மாதிரி வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயின் சொல்லிட்டு இருக்கான், ஒரு சில ரிலேஷன்ஷிப்க்கு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஜாயின் சொல்லவும் யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நீ சொல்லி பார்த்தா தானே தெரியும் அதனோட அவுட்கம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயினும் சொல்லிட்டு இருக்கான், சரி எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன், நீ லைப்ரரிக்கு போய் நீ க்ளூவை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா மிங்கியோட பாய் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனில நிறைய டிபார்ட்மெண்ட்ல டின்னர் போறாங்களாமே, நீ போலியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, என்ன யாரும் கூப்பிடல, மேபி என்ன அப்ரோச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நீ எல்லார் கூடயும் பேசி பழகு, ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜியாங்கி இன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக வந்தான், யான்ஸுவை பத்தி பேசுறதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யார் அது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, அதுதான் என்னோட ஃப்ரெண்ட், யூகேல இருந்து ரிட்டர்ன் ஆனானே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நீ யூஸே இல்லாத பர்சனை போய் பார்த்துட்டு இருக்க, யூஸ் உள்ள விஷயமா செய், நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம்னா அது ஒரு பிஸ்னஸா இருக்கணும், ப்ராஃபிட் வரணும், அது மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாங்களாமா, தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா, தெரியும், 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுல நீயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன தவிர மீதி 2 பேரும் பெரிய காலேஜ்ல படிச்சவங்க, என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்கு, என்ன செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எப்படியோ என்ன செலக்ட் பண்ணி தான் ஆகணும், நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் என்ன நீ சப்போர்ட் பண்ணி, எனக்கு தெரியுது நீ டயர்டா இருக்க, உனக்கு இந்த ஜாப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, நான் ஒரு கோர் மேனேஜ்மெண்ட் போற வரைக்கும் நீ என்ன சப்போர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சதை நீ செய், அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியும் நான் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றா. சரி எனக்கு மீட்டிங் இருக்கு நாளைக்கு நான் கிளம்புறேன்ற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டும் கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா ஜியாங்கி யான்ஸுக்கு தான் கால் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இவ்வளோ லேட்டா கால் பண்ணிருக்கி, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி யான்ஸு கேட்டுட்டு இருக்கா. இவனும் சொல்றான், ஒரு சில விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன நியூ இயர் என் கூட செலிப்ரேட் பண்ண போற அதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, உன்னோட வாழ்க்கை வரலாறே நான் தான் எழுதினேன், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. ஒரு நியூ இயர் ஈவினிங் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம், டைரக்டா நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்காம நம்ம ஒரு கேம் விளையாடுவோம், நான் ஒரு கேமை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுதான் ரோப் கேம். இந்த கேம்ல யார் ஒருத்தர் ஒரே ரோப்பை 2 பேர் பிடிச்சி இருக்கிறாங்களோ அவங்க தான் டெஸ்டினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் ஒன்னா பிடிச்சி இழுப்போம், அப்பதான் யார் யாருக்கு யார் பேருன்றது தெரியும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. ஜாயன் டவுட் கேட்டுட்டு இருக்கான், நமக்கு பிடிச்சவங்க வரலன்னா கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்ஸு முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப ரோப்பை பிடிச்சி இழுத்துறாங்க. குவான்சோ லீஃபை மட்டும் ஒரே ரோப்பை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி இழுத்துறாங்க. ஜியாங்கி மிங்கி ஒரு ரோப்பை பிடிச்சி இழுத்துறாங்க. ஜாயன் யான்ஸு ஒரு ரோப்பை பிடிச்சி இழுத்துறாங்க. இப்ப ஜாயன் கேட்டுட்டு இருக்காங்க, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ரோப் கேம்ல வந்த பேருக்கு தான் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப குவான்சோ லீஃபைக்கு ட்ரெஸ் கொடுக்குறான், லீஃபை குவான்சோக்கு ஷூஸ் கொடுக்குறா. யான்ஸு ஜாயனுக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா கேமிங்ல வர லிமிடெட் எடிஷன் ஸ்டாச்சு. இதை பார்த்து தான் அவன் கேட்டுட்டு இருக்கான், என்ன இந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்துருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மிங்கி எப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜாயன் யான்ஸுக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா வாட்ச். அதை பார்த்ததும் கேட்டுட்டு இருக்கா, 3 மாசமா சாப்பிடாம கொள்ளாம வாங்கினி அதுதானே இது அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறான். இப்ப மிங்கி ஜாங்கிக்கு தான் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு புக்கு கொடுக்குறா. ஜாங்கி மிங்கிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்ன காட்டு அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறா.
அப்படியே கட் பண்ணா ஜாங்கியோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. க்ளோயி பேசிட்டு இருக்கா. யானோட கேமிங் டிசைன் முடிஞ்சிருச்சு, அதை டெஸ்ட் பண்ணணும், ஜாங்கி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவங்க பாஸும் ஜாங்கியே பண்ணட்டும், நெக்ஸ்ட் ஜாங்கியோட கேமிங் டிசைனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ யான்ஸ் நியூ இயர்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஜாங்கி இன்னைக்கு ஈவினிங் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மிங்கிக்கும் மெசேஜ் பண்ணிருப்பா போல. மிங்கி எனக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ மிங்கி ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நியூ இயர் ஈவினிங் நம்ம வெளியே சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி. அவன் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி யான்ஸுக்கு ரீப்ளை பண்ணிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா யான்ஸ் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி நியூ இயர் கொண்டாடி எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா 10 years கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, அப்பெல்லாம் நம்ம கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாயின் சொல்லிட்டு இருக்கா, யான்ஸ் கொடுத்த கிஃப்ட்டை நான் எப்பவுமே டெஸ்க்ல தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, மிங்கி கொடுத்த பெயிண்ட்டை நான் யூஸே பண்ணிட்டேன் ஹைஸ்கூல்ல இருந்து காலேஜ் வர்றதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, ஜாயின் கொடுத்த கிஃப்ட் எனக்கு இல்லைன்னு தெரியும், அதனால நான் பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப மிங்கி கேட்கறா, பழைய ரூல்ஸ் தானா, அதே மாதிரி நம்ம கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்ப யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, நான் புதுசா ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன், இதுல 4 பேரோட பேர் போட்டிருக்கு, அது யாரோட நேம் வருதோ அவங்க கிட்ட இருந்து கிஃப்டை வாங்கிக்கலான்ற மாதிரி புது ரூல்ஸை சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் ஒரு சீட் எடுத்துடுறாங்க. ஜாங்கிக்கு யான்ஸோட நேம் தான் வருது. ஸோ யான்ஸு தான் ஜாங்கிக்கு கிஃப்ட் கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா ஒரு விஷ் கார்டு கொடுக்குறா. உனக்கு எந்த ஒரு விஷ் தேவையோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லுவோம். ஜாங்கி நீ தான் சொல்லியிருக்க, நிறைவேற்றித்தான்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஜாங்கி ஜாயனுக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறான். அதுக்குள்ள யான்ஸு அதை பிடுங்கி பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பசில்ஸ். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், நான் யூகேல இருக்கும்போது உங்க ஃபேஸ் எல்லாமே எனக்கு மறக்கிற மாதிரி இருந்தது, அதனால நான் அதை பெயிண்ட் பண்ணி பசில்ஸா மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜாயன் சொல்லிட்டு இருக்கான், பழைய ரூல்ஸ் தான், என்கிட்ட இருந்து அந்த கிஃப்ட்டை பிடிங்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் சும்மா பார்த்துட்டு தான் இருக்கேன், கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாயன் மிங்கிக்கான கிஃப்ட்டை கொடுக்குறான். பார்த்தா பிரேஸ்லெட், இன்னைக்கு வாங்கின பிரேஸ்லெட் மாதிரி இல்லையேன்ற மாதிரி மிங்கி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் கட்டுறாங்க. ஜாயன் மிங்கியை பார்க்கறதுக்காக காலேஜ் வந்திருக்கான். மிங்கிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். 2 பேரும் இன்ட்ரோ பண்ணி விடுறா. ஜாயன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ எங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாயன் சொல்லிட்டு இருக்கா, நான் ஜாங்ஜோல தான் காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன், PhD, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கோம், வாங்கல ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு எனக்கு காலேஜ்க்கு போய் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கிளம்புவோம். அந்த பிரேஸ்லெட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். மிங்கி அகைன் வந்து கேட்கறா, நீ என்கிட்ட எதனா சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். இவன் ஒன்றும் இல்லை, நான் மொபைல் நம்பரை மாத்திட்டேன், நான் உனக்கு வேற தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மிங்கியும் சொல்றா, நான் உனக்கு ஒரு நாள் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்போ ப்ரெசென்ட்ல தான் ஜாயன் பேசிட்டு இருக்கான். அந்த பிரேஸ்லெட் பார்க்கறதுக்கு வேணா அவுடேட்டடா இருக்கலாம், ஆனா நான் இதை இத்தனை நாளா சேஃபா வச்சிருந்தேன், ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்ல வாங்கினது. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம சின்ன வயசுல விளையாடின எல்லா விளையாட்டுலயும் யாரை பிடிக்கும்னு கேட்கும், எல்லாரும் சும்மா ஒரு பேரை சொன்னதா, நான் அப்படி சொல்ல கிடையாது, நான் எப்பவுமே உண்மையா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம என்கிட்ட சொன்னவங்க சொன்னாங்க, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா நான் அதை நேரடியா அவங்க கிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா அதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே சொல்றேன், மிங்கி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், கிஃப்டும் கொடுத்தாச்சு, நான் மூவ் ஆன் ஆயிடுவேன் வாழ்க்கையில, ஆனா எனக்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் அவுடேட்டடா இருக்குன்னு நினைக்க கிடையாது, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாம காலேஜ்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரீட் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ மிங்கி சொல்லிட்டு இருக்கா, தேங்க்யூ யான்ஸு, உன்னாலதான் எனக்கு இன்னைக்கு ஒரு அழகான கிஃப்ட் கிடைச்சது ஜாயின் கிட்ட இருந்து, நான் இதை மறக்கவே மாட்டேன், ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு ஹாப்பியா இருந்தேன், ஒரு நல்ல நியூ இயரை செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யான்ஸுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா ஜாங்கி கொடுத்துருப்பான்ல அந்த கிஃப்ட்டை தான் கொடுக்குறா. வேல்ஸ், அவ பாஸ்ட்ல பேசியிருப்பாள், அதெல்லாம் ஞாபகம் வச்சு ஜாங்கி அதை வாங்கி கொடுத்துருப்பான். மிங்கி சொல்லிட்டு இருக்கா, ஜாங்கி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை நான் ரொம்ப நாளா பத்திரமா வச்சிருந்தேன், இப்போ நான் அதை கரெக்டான ஓனருக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. இப்போ எல்லாரும் அப்படியே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா மிங்கி அந்த பிரேஸ்லெட்டை தான் பார்த்துட்டு இருக்கா. மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கான், சாரி என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும். நல்லா இருந்ததுன்ற மாதிரி சொல்றான். அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கான், ஓல்டு ஃபேஷனா இருக்கு, உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, ஆமா இது இப்போ வாங்கல, பல வருஷம் முன்னாடி வாங்கினது, கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமா உன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க, சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்லாம் வந்து நார்மல் தான், ஆனா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமா கொடுத்து உன்னை சேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எப்படியோ நீ இதை வந்து போட போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் கேட்டுட்டு இருக்கா, நான் போட மாட்டேன்னு எதை வச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி வா தூங்கலான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இவ எனக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா.
இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. ஜியாங்கி மிங்கி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா டஃபா வந்தது, உனக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும். டஃபா வருதோ இல்லையோ என்னோட ரிசல்ட் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஜியாங்கி சொல்லிட்டு இருக்கான். மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா உன்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தா பிரச்சனையே இல்லை, என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தாதான் பிரச்சனையே, எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணலன்னா சாப்பிட முடியாது தூங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான் அதனாலதான் அவளுக்கு கருவலையும் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். உனக்கு இல்ல, யான்ஸுக்கு பாண்டா மாதிரி சாப்பிடாம கொள்ளாம படிச்சுட்டு இருக்கான், ஆனா ரிசல்ட்ல ஒன்னும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஆன்டிஸ்லாம் சேர்ந்து கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. மிங்கி போகவும் மிங்கியோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க என்ன ரேங்க் எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கும். 9th ஜாயின் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி சொல்றான். இப்போ யான்ஸோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க யான்ஸு அது கூட எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க யான்ஸு வாயை வச்சு பொழைச்சிப்பா, இவளுக்கு அதெல்லாம் டேலண்ட் கிடையாது, படிக்கிறது தவிர வேற எந்த டேலண்ட்டும் கிடையாதுன்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்படியே எம்பாரஸ்டா இருக்கு. மிங்கி ஜாயனை பார்க்கறதுக்காக போயிருக்கா. மிங்கி சேடா இருக்கும். ஜாயன் சொல்லிட்டு இருக்கான் உனக்கு என்னதான் சோகம் வெளியே கொட்டிடு அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கி சொல்லிட்டு இருக்கா எனக்குன்னு தனிப்பட்ட டேலண்ட் எதுவுமே கிடையாது, இப்போ யான்ஸி எடுத்துக்கோ, அவளுக்கு பிடிச்சதை தான் பண்ணுவா, ஜியாங்கி கேம் விளையாடுவான், லீஃபை டான்ஸ் ஆடுவா, குவான்சோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான், ஆனா எனக்குன்னு சொல்லிட்டு எந்த டேலண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜாயன் சொல்லிட்டு இருக்கான் அப்படியெல்லாம் கிடையாது, நீ எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா இப்போ யான்ஸியோட லைஃப் எடுத்துக்கோ, ஏன் கலர்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சம்டைம்ஸ் அவளை நினைச்சு எனக்கு பொறாமையா இருக்கும், ஆனா என்னோட லைஃப் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயின் கேட்டுட்டு இருக்கா உன்னோட லைஃப்க்கு என்ன குறை அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா எனக்கு படிக்கணும், நல்ல கிரேட் எடுக்கணும், எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து என்னோட வீடே ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்குன்னு தனிப்பட்ட டேலண்ட் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் ஜாயின் சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தருக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க ஒரு டைம் எடுக்கும், உனக்கும் ஒரு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை 30 வயசுல நான் அதை கண்டுபிடிச்சிருப்பனோ என்னமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பிரசன்ட்ல மிங்கியை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து போட்டுக்கிறா. அப்படியே கட் பண்ணா யான்ஸு ஜியாங்கியை தான் காட்டுறாங்க. யான்ஸு ஜியாங்கிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் அந்த வேல்ஸ்க்காக. ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கான் அப்ப ஜாயனுக்கு கொடுத்த பொம்மை என்னோட இதா அப்படின்ற மாதிரி கேட்கும். எனக்கும் அந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன், இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ஜாயனை மீட் பண்ணும்போது அந்த பொம்மை எடுத்துட்டு வந்து உனக்கு தரேன்ற மாதிரி சொல்றா. இவனும் கேட்டுட்டு இருக்கான் நீ அடிக்கடி ஜாயனை போய் மீட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவ சொல்லிட்டு இருக்கா உனக்கே தெரியும் டிங்கியோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, அவர் நான் புக்ல படிச்ச மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஆமா அந்த மனுஷனுக்கு பேட் டெம்பர் இருக்கு, அதுவும் இல்லாம வியர்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா என்னோட லோயஸ்ட் பாயிண்ட்ல அவரோட லெட்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் கேட்டுட்டு இருக்கான் அவரோட லெட்டரா இல்ல அவரோட புக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. யான்ஸு டிங்கிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் ஜியாங்கி புடுங்கி படிச்சுட்டு இருக்கவும் 2 பேரும் சண்டை போட்டு அந்த லெட்டரை கிழிச்சிடுறாங்க. ஜியாங்கி சாரின்ற மாதிரி கேட்கும். யான்ஸு நான் வேற ஒரு லெட்டர் எழுதிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. இவனும் சொல்லிட்டு இருக்கா நீ லெட்டர் போட்டாலும் ரீப்ளே வராதுன்ற மாதிரி சொல்லவும் இவ சொல்லிட்டு இருக்கா நான் நிறைய லெட்டர் போட்டுட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வேற வழியே இல்லை, லெட்டர் வரலன்னா அவ கவலைப்படுவான்னு சொல்லிட்டு இவனே மேலே போயிட்டு டிங்கி மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அவனுக்கும் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, ஸோ வேற வழியில ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த லெட்டர் வரவும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு லீஃபை கிட்ட யான்ஸு ஷேர் பண்ணிட்டு இருக்கா டிங்கி லெட்டர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ உன்னோட கஷ்ட காலத்தை கடந்து வந்தனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதி லெட்டர் போட்ட மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப ஹாப்பியா அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அதை மேல இருந்து ஜியாங்கி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. ஜியாங்கி அந்த பாஸ்ட் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ யான்ஸு கேட்டுட்டு இருக்கா என்ன சிரிச்சிட்டு இருக்க, கடைசி பஸ் வந்துருச்சு, இதை விட்டுட்டுனா வீட்டுக்கு போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அவனும் கிளம்புறான். சரி ஹாப்பி நியூ இயர்ன்ற மாதிரி அவனும் விஷ் பண்றா, இவளும் விஷ் பண்றா. சரி உனக்குன்னு ஒரு விஷ் கார்டு கொடுத்தேன்ல, நீ அதை திங்க் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி யான்ஸு கேட்கவும் அதை நான் ஃபியூச்சர்ல கேட்கறேன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், சரி கிளம்பு பாய் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு கிளம்புறா. இவனும் அப்படியே நின்று யான்ஸிய ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது, இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஷ் யூ ஹைனி டு ஆல்.